கருத்து வேறுபாடுகள் சமூகத்தில் உண்டாகலாம், உண்டாகி இருக்கு. ஆனா அதனுடைய முடிவு சகோதரர்களே, கருத்து கருத்தாக இருக்கணும், சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் மிக முக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, சமூகம் எப்படி பிரியும் தெரியுமா? இந்த ஒற்றுமை இல்லாம போறது மார்க்க அறிஞர்கள் மிக முக்கியமான 4 காரணங்களை எழுதுவாங்க. இதை நல்லா ஒவ்வொருத்தரும் தெளிவாக. அதுல முதலாவது என்ன தெரியுமா? ஒற்றுமை இல்லாம போறதுக்கு ஒரு ஊர், ஒரு மகளாவாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்திற்கு கீழால வேலை செய்யக்கூடிய நாங்களாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல முதலாவது காரணம் தான் அல்-இனாது ஃபில் ஆரான்னு சொல்லுவாங்க. அபிப்பிராயங்கள்ல பிடிவாதம் பிடிக்கிறது. நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது பிழை, ஓட கருத்து இங்க சரி வராது, அல்லது நீ ஒரு சின்னால், உனக்கு முடிவு செய்ய தெரியாது, நீ தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதது, நீ நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதது, இப்படி இந்த விமர்சனங்கள் இருக்கிறான், இந்த பிடிவாதம் இருக்கிறானே, இதுதான் அடிப்படை சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சு ஒத்துமை இல்லாத வாழறதுக்கு காரணம் தான். ஒரு கேள்வி கேட்கலாம், சமூகம் எப்படி பிரிகிறது? பிடிவாதத்தால. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதினார். என்ன கடிதம் தெரியுமா? கைஃப தஃப்தரிகு ஹாதிஹில் உம்மah, இந்த உம்ம எப்படி துண்டு துண்டாக பிரியும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை பாருங்க, எழுதினாங்க உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். குர்ஆன் இறங்கினதை நேரா பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னாக்களை நேரடியாக பார்த்து உள்வாங்கினோம். ஆனா பின்னால ஒரு சமுதாயம் வரும். யாரு? நாங்க. பின்னால ஒரு சமுதாயம் வரும். பின்னால வந்ததுக்கு முன்னால வந்தவங்களும் தான், நாங்களும் தான், கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடியவர்களும் தான். நல்லா சிந்தனையில வச்சு கொள்வோம். சொன்னாங்க, பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க, அவர்களுக்கு குர்ஆன் எப்படி இறங்கிச்சு, சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாம போகும். இப்ப என்ன செய்வாங்க? குர்ஆன் ஹதீஸ ஃபாலோ பண்ணுவாங்க. லிகுல்லி கௌமின் ரஅயுன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். குர்ஆன் இப்படி இறங்கிச்சு, இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க இப்படி இறங்கிச்சு, இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க இப்படி இறங்கிச்சு. இப்ப இங்க 3 பலவிதமான கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் வந்தா இஹ்தலஃபு, இப்ப கருத்து வேறுபாடு இந்த இடத்துல உண்டாகும். இப்ப கருத்து வேறுபாடு உண்டாகினா, இஹ்தலஃபு, கருத்து வேறுபாடு உண்டாகினா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பல கருத்துக்களை சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப வாய்த்தக்கங்கள் பிரச்சனைகள் உண்டாகும். இப்ப வாய்த்தக்கங்கள் பிரச்சனைகள் உண்டாகினா ஒவ்வொருவரும் இதற்காக வேண்டி அடித்துக் கொள்வாங்க, இதற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க என்று போட்டு இப்படித்தான் இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் பிரியும் என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதினார். கண்ணியமானவர்களே, இது முதலாவது விஷயம். சமூகம் பிரியறதுக்கு முதலாவது காரணம் என்ன? அல்-இனாது பில் ஆரா, அபிப்பிராயங்கள்ல பிடிவாதம் பாருங்க. இரண்டாவது அதபுல் இதாஅ, நாங்க எங்களுக்குள்ளால வழிபடக்கூடிய தன்மை இல்லாம போகுது. இல்லாம போனா அந்த பிரச்சனை சிக்கல் அங்க ஒத்துமை இருக்காது. எப்படி தெரியுமா வரும்? இவருக்கு நாங்க வழிபடணுமா, இவர் சின்னால், இவர் இன்றைக்கு நேற்று வந்தால், அல்லது இவர் கம ஆள் இல்ல, என்ன இப்படியாப்பட்ட நிறைய சிக்கல்கள் வந்து இப்ப இந்த பிரச்சனைகள் வந்துட்டா இங்க யாரும் யாருக்கும் வழிபட மாட்டோம். நாம பார்க்கிறோம் உலகத்துல பல இடங்கள்ல இந்த வழிபடக்கூடிய அமீருக்கு, நிர்வாகத்துக்கு, தன்னுடைய தலைமைத்துவங்களுக்கு
வழிபடாத பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்க. இது யகூதி நசாராக்களுடைய சிந்தனை போராட்டம் என்பது நாங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அது எங்களுக்குள்ளாலையும் உருவாகி இருக்கு. கனிமானவர்கள், நாங்க யாராக இருந்தாலும் வழிபடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறாங்க, பதிவு செய்யப்பட்டது. அதுல சுருக்கமாக நான் சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇனுஸ்துமில அலைக்கும் அபுதுன் ஹபஷி. உங்களோட வழிபாடு எப்படி நினைக்கணும்? உங்களுக்கு நீக்ரோ அடிமை, நீக்ரோ ஆட்கள் பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க? அடிமைகள் தலைவர்களாக ஆக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் நீங்க வழிபடணும். எப்படி தெரியுமா? நீக்ரோன்னு சொல்லலாம், சும்மா உள்ளது. ஹபஷி அடிமை அப்படின்னா கண்ண ரசஹு ஜபீபா, அவருடைய தலை முந்திரி பழம், அதாவது பிளம்ஸ் இருக்கு பாருங்க, பிளம்ஸ் தானே, பிளம்ஸ் எப்படி இருக்கு? பசுந்தா மாதல் மாதிரி சேப்பா இருக்குமா? இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கில் இருக்கும். அந்த நீக்ரோ அடிமையுடைய தலை இந்த முந்திரி பழத்தை போல், இந்த பிளம்ஸ போல இருந்து அப்படியாப்பட்ட அலங்கோலமானவராக இருந்தாலும் அவருக்கும் நீங்க வழிபாடு வார நேரத்தில் அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களா, அவருக்கும் நீங்க வழிபட்டு நடக்கணும். இதுதான் இதாத், வழிபாடு. இப்படி வழிபட்டது இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வழிபட்டத போல. கண்ணியமான சகோதரர்களே, அதனால யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நாம வழிபடணும். அது என்னோட கடமை. மூன்றாவது சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் ஹுப்புர் ரியாசான்னு சொல்லுவாங்க. தெரியுமா? பதவி ஆசை. இன்றைக்கு இந்த பதவி ஆசை சமூகத்துல யாரையும் விட்டு வச்சு, எல்லாத்துக்கும் ஆசை தான் ஒரு தலைவராக மாறணும், தான் ஒரு நிர்வாகத்துக்கு வரணும். கண்ணியமானவர்களே, ஊர் 1000 குடும்பம் இருந்து 1000 பேரும் தலைவராக வர ஆரம்பிச்சா, 1000 பேரும் நிர்வாகத்துக்கு வர ஆரம்பிச்சா இங்க மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும். கண்ணியமானவர்களே, அதனால நாங்க பதவிக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது. ஒரு பயங்கரமான மோசமான விளைவுகள் உண்டுபடுத்தக்கூடிய விளைவுகளை மார்க்க அறிஞர்கள் விளக்கப்படுத்தியிருக்கிறார். இந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா அந்த பதவி மோகம் எழுதுறாங்க. வரலாற்றுல உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்துல சொல்லுவாங்க, முகமது அல் காலித் சொல்லுவாங்க, இவர் தன்னுடைய பதவி போகும் என்பதை பயந்து தனக்கு பிறந்த மகனை கூட கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தண்ட வயிற்றுல பிறந்த, தண்ட உண்மட தாயுடைய வயிற்றுல பிறந்த கிட்டத்தட்ட 19 சகோதரர்களை கொண்டு குமிச்சிருக்கிறாரு. ஏன்? தண்ட ஆட்சி வைக்கணும், தண்ட பதவி வைக்கணும், பதவி ஆசை. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 27 பெண் குழந்தைகள், பெண்களை அவர் அப்படியே கொண்டு குவித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இன்றைய ஜனாசாக்கள் அப்படியே நாம பார்க்கிறோம். உலகத்துல பகதாதுல ஒரு பகுதியில நினைக்கிறேன், அது அப்படியே பட்டியலிடப்பட்டு எழுதி அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்து வரலாறாக. ஏன்னா உள்பூர் விலாசா, பதவி ஆசை என்றது யாராக இருந்தாலும், தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய மகனோ, தன்னுடைய சகோதரர்களோ எல்லாத்தையும் கொண்டுட்டு சரி தான் பதவியில இருக்கணும் என்ற ஆசையை உண்டாக்கக்கூடிய ஒன்றுதான் சகோதரர்களே இந்த பயங்கரமான இந்த பொருள். அதனால நாங்க இந்த ஆசை வந்துட்டா கண்ணியமானவர்களே இங்க ஒத்துமை இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றுதான் எப்படி இப்படி இந்த அடிப்படையில நாங்க பதவிக்கு ஆசைப்படுவாங்க. நான்காவது எதிராக வந்து தேவையில்லாத விமர்சனங்கள். ஒரு தலைமைத்துவம் உண்டாக இருக்கும், நல்ல மக்கள் வந்திருப்பாங்க, அதை விமர்சனம் செஞ்சு, அது அவங்களுக்கு தேவையில்லாத முறையில பேசி, தேவையில்லாத முறையில கடிதங்கள் போட்டு, தேவையில்லாத முறையில செக்ஷன் எல்லாம் அடிச்சு
நாங்க இலங்கையில பல பகுதிகள்ல பார்க்கிறோம், இந்தியால பல பகுதிகள்ல பார்க்கிறோம். இதற்காக வேண்டி போட்டு போட்டு அந்த தலைமைத்துவங்கள் கிடைக்கல என்பதற்காக வேண்டி சகோதரர்களே இன்றைக்கு எப்படியாப்பட்ட முடிவுகளை எடுத்து சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். இன்னைக்கு எங்கட நாட்டுல கூட பல இடங்கள்ல இருக்கு. ஒரு பகுதி இருக்கு எங்க நாட்டுல நிர்வாகத்தில் இருந்தாங்க, தலைமைத்துவத்துக்கு கீழால ஒரு தலைவர், அதற்கு கீழால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு 6 மாசத்துக்கு பின்னால கோயிலமான முறையில பேசி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு இட்டு கட்டி இப்படி மோசமான கடிதங்கள் எல்லாம் எழுதி சகோதரர்களே இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் நிர்வாகத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு 24 வயசு, இன்னொருவருக்கு 22 வயசு. இந்த 2 பேரும் நிர்வாகத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஊருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கு. போதை வஸ்துக்கள் அதிகமாக தலைவிரிச்சு ஆடுது அந்த ஊர்ல. அந்த மிக மோசமான மானக்கேடான செயற்பாடுகள் தலைவிரிச்சு ஆடுது. கண்ணியமானவர்களே, இன்னும் பயங்கரமான பாவங்கள் தலைவிரிச்சு ஆடுதுன்னா இதுக்கு யார் யார்